வணக்கம். அமெரிக்காவிலே கலிஃபோர்னியா மாநிலத்தில் சாண்டியாகோ என்ற மறை மாவட்டத்தில் ஒரு ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அருட்தந்தை பெஞ்சமின் சின்னப்பன் அவர்கள் அமெரிக்காவில் பல ஆண்டுகளாக வந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அங்கே இந்தியாவில் பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே அவருடைய வாழ்க்கை என்ன என்பதை பற்றி இப்பொழுது அவரை பற்றி ஒரு சிறிய பேட்டி எடுக்கிறோம். வாருங்கள், அவரை பார்க்கலாம். வணக்கம் ஃபாதர் பெஞ்சமின். நாம் வந்து இப்போ வளன் மீடியாக்காக உங்களை ஒரு சின்ன பேட்டி எடுக்கிறேன். நீங்கள் அமெரிக்கா வந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் விழுப்புரம் பக்கத்தில் கக்கனூர் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்து இன்றைக்கு இந்த அமெரிக்காவில் வந்து பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே உங்களுடைய பணி என்னவாக இருக்கிறது, எப்படிப்பட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வளன் மீடியா நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஃபாதர் தேவ சகாராஜ். வளன் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் அமெரிக்காவில் ஏறக்குறைய 3 சகாப்தம் 30 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். இங்கே ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு இந்த அமெரிக்க அரசாங்கம் ஒரு மருத்துவமனை கட்டி அவர்களுக்கு எல்லா தேவைகளையுமே பூர்த்தி செய்து வருகின்றது. நான் கலிஃபோர்னியாவிலே சாண்டியாகோ என்ற ஒரு சிட்டியிலே மெக்சிகோ நாட்டு பக்கத்தில் இருக்கின்றது. ஆனால் இது அமெரிக்கா பார்டர். அங்கே இருந்து கொண்டு கடந்த 8 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கடமை என்னவென்றால், இந்த ஓய்வு பெற்ற வீரர்கள் உடல்நிலை இல்லாத தருவாயிலே மருத்துவமனையில் இருக்கும்பொழுது அவர்களுக்கு ஒரு ஆன்மீக பணி, அவர்களுடைய பிரச்சனைகள் அதை கவனித்து அவர்களுக்கு எந்த விதத்திலெல்லாம் இறைவனை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அதே வேளையிலே அவர்களுடைய பணியை நாங்கள் பாராட்டுகின்றோம். இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள் பல ஆண்டுகளாக. இதை தான் இத்தனை ஏறக்குறைய 22 ஆண்டுகளாக அமெரிக்க அரசாங்கத்திற்கு நான் பணி செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போ நீங்கள் அந்த நாட்டை விட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. உணவு முறை, வாழ்க்கை முறை எல்லாமே மாறி இருக்குது. இங்கு உங்களுடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? அமெரிக்காவிலே நான் இருக்கிற இடம் பாரடைஸ் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு தி பெஸ்ட் சிட்டி இந்த ஹோல் கண்ட்ரி. நல்ல வெதர். இங்கே குளிர், ஸ்னோ கிடையாது. சம்மரில் கூட அதிகமாக ஹாட்டாக இருக்காது. பக்கத்திலே பீச்சு, பசிபிக் பீச் இருக்குது. இப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தால் கூட, பல ஆண்டுகளாக நான் அமெரிக்காவில் இருந்தால் கூட உயர்ந்த இடத்தில் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் அமெரிக்க அரசாங்கத்திற்கு. அப்படி இருந்தாலும் இங்கே எல்லாமே தனிமை வாழ்க்கை தான். அதுதான் கொடுமையாக இருக்கின்றது. அதே வேளையில் இங்கே நான் ஒரு பங்கில் தங்கி கொண்டு மக்களுக்கு உதவி செய்து வருகின்றேன். அமெரிக்காவில் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் இவருடைய கலாச்சாரம், இவருடைய பண்பாடு எல்லாம் நம்முடைய நாட்டை ஒப்பிடும்பொழுது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் எது நல்லதோ அதை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இங்கே இருக்கின்ற மக்கள் மிகவும் பக்தி உள்ளவர்கள். நிறைய பேர் நம்ம மக்கள் நினைக்கிறார்கள் அமெரிக்காவில் கோயிலுக்கு யாரும் போவதில்லை என்று. அப்படி அல்ல. தினமும் கோவிலுக்கு எவ்வளோ பேர் வருகின்றார்கள். இங்கே மெக்சிகன் நாட்டை சார்ந்த மக்களும் இங்கே அநேகர் இங்கே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் பார்த்தது அவர்களுடைய விசுவாசம் என்னை மிகவும் கவர்ந்திருக்கின்றது. மருத்துவமனையிலே நான் வேலை செய்தாலும் இங்கே இந்த பங்கிலையும் மக்களுக்காக நான் பணி செய்து வருகின்றேன். மக்கள் மிகவும் தாராளமான உள்ளத்து இருக்கின்றார்கள். என்னுடைய பணிக்காக எவ்வளோ வகையிலே உதவியும் செய்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய அரசாங்கத்திற்கு அமெரிக்க அரசாங்கத்திற்கு நான் வேலை செய்வது, அதன் மூலம் வருகின்ற வருவாய் அனைத்துமே நம்முடைய நாட்டு மக்களுக்காக குறைந்தது 70% என்னுடைய வருவாயை நம்முடைய குறிப்பாக தமிழக மக்களுக்கு, குழந்தைகளுக்காகவும் விதவைகளுக்காகவும் கடந்த 30 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டு அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. ஃபாதர், இப்போ நீங்கள் வந்த ஒருபாடு நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் பல பேர் வந்து குருக்கள் வந்து சமையலுக்கு ஆள் வச்சுக்கலாம், பெருக்கிறதுக்கு ஆள் வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு சில ஃபாதருங்க அவங்களே கூட சமைச்சிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீங்க? எப்படி உங்களுக்கு எப்படி வழியெல்லாம் இருக்குது? பல ஆண்டுகளாக நானே சமைத்து கொண்டு இருந்தேன். சிகாகோவிலே ஒரு 15 ஆண்டுகள் இருந்தேன். அங்கே நம்முடைய மக்கள் எவ்வளோ பேர் இருக்கின்றார்கள். அதனால் நானே சமைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த இடத்துல சாண்டியாகோ வந்த பிற்பாடு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் நான் இருக்கிற பக்கத்திலே ஏறக்குறைய ஒரு 30 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கின்றது.
சைனீஸ், தாய், இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு இடத்துக்கு சென்று அந்த நாட்டு மக்களையும் உற்சாகப்படுத்துன மாதிரி, அவருடைய தொழிலை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கிற வண்ணம் அங்கே நான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். இங்கே எவ்வளோ உயரத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, இங்கே யாரும் வேலை ஆட்கள் வைத்திருப்பது இல்லை. காரணம், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாம தான் பார்த்துக்கணும். ஸோ பொதுவாகவே எப்பேற்பட்ட உயர்ந்த அந்தஸ்தில் இங்கே வேலை செஞ்சால் கூட இங்கே யாரும் வேலை ஆட்களை வைத்துக் கொள்வதில்லை. அவரவர்கள் சொந்தமாக எல்லா வேலையுமே செய்கிறார்கள். டாக்டர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன மாதிரியே தான் அவர்களும் தனிப்பட்ட முறையில் இருக்கின்றார்கள். குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் என்னை போன்ற தனிமையில் குருக்களாக இருக்கும் பொழுது வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. உங்களுக்கு வழக்கமா காலை சாப்பாடுன்னா, மதிய சாப்பாடுன்னா, ராத்திரி கடைக்கு போறேன்னு சொல்றீங்க, ஹோட்டல்ல போய் காலையில என்ன சாப்பிடுவீங்க, மதியம் என்ன சாப்பிடுங்க, ராத்திரி என்ன சாப்பிடுவீங்க வழக்கமா? மோஸ்ட்லி காலையில் எல்லாமே டோஸ்ட், பிரெட், ஆம்லெட்ஸ் அல்லது சீரியல், இப்படிதான் நாங்கள் சீரியல் அந்த கார்ன்ஃபிளேக்ஸ் சொல்றாங்க அதான். ஆனால் நிறைய இந்தியன் குடும்பம் இருக்கின்ற இங்க தமிழ் குடும்பம், இந்தியன் குடும்பம் அவங்களாம் வழக்கம் போல நம்ம நாட்டுல சாப்பிடுற மாதிரி இட்லி, தோசை, உப்புமா இது எல்லாமே அவர்கள் சாப்பிடுகின்றனர். நீங்க செய்து சாப்பிட முடியாது. எனக்கு டைம் இல்ல, காலையில 7 மணிக்கு நான் வேலைக்கு போகணும். அதனால டோஸ்ட், பிரெட். மதிய சாப்பாடு நான் ஆஸ்பத்திரியிலே சாப்பிட்டுக்குவேன், கேண்டீன்ல சாப்பிட்டுக்குவேன். எல்லாமே காசு கொடுத்து தான் இங்க செய்ய வேண்டும். இங்க எதுவுமே ஃப்ரீ லஞ்ச் சாண்ட்விச் மாதிரி சாப்பிடுவீங்களா? சாண்ட்விச் அல்லது சாலட், சூப். ராத்திரில ஈவினிங் வரும்பொழுதே ஏதாவது இந்தியன் சாப்பாடோ அல்லது சைனீஸ் மற்ற சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவேன். வீட்டில் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் கோயிலுக்கு டெய்லி இங்கே ரோசரி இருக்கும் எங்கள் கோயிலில், நம்ம ஊர் மாதிரி. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையெல்லாம் ஆராதனை இருக்கும். அதெல்லாம் நான் மக்கள் பங்கெடுப்பேன். இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிறீங்க, சனி ஞாயிறும் வேலை செய்கிறீங்க, நடுவில் 2 நாள் தான் உங்களுக்கு லீவு. உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் என்ன இருக்கு? ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது, மற்றவங்க கூட பேசுறது, அது போல ஏதாவது இருக்குதுங்களா உங்களுக்கு? இங்க பொதுவாகவே இங்க அமெரிக்கன் மக்களோட அதிகமாக பேச முடியாது. ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. போட்டால் எல்லாம் ஃபோனில் போனால் வாய்ஸ் மெயில் தான் போகும். அதனால நான் இருக்கிற இடத்துக்கும் இந்தியாவுக்கும் இந்த டைம் டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இருக்கிற இடம் பகல்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல அங்கே இரவா இருக்கும், அங்கே இரவுனா எனக்கு பகலாக இருக்கும். 12 மணி நேரம் இருக்கும் ஒரே. அதனால என்னுடைய பொழுதுபோக்கு நம்ம இந்தியாவுக்கு பேசி, நான் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறேன் விக்கிரவாண்டியில். என்னுடைய ஸ்டாஃபுங்க பிள்ளைங்களோட பேசி, அல்லது என்னுடைய என்ஜிஓ மக்களோட பேசி, என்னுடைய ஸ்டாஃப்களோட பேசி இன்னும் எப்படி செய்யலாம், அப்படிதான் என்னுடைய நேரத்தை செலவு பண்ணுவேன். ஃபோன்ல பேசுறது மட்டும் தான் உங்களுக்கு முக்கியமான என்டர்டெயின்மென்ட். ஃபோன்ல பேசினாலே அது ஒரு ரிலாக்ஸிங்கா இருக்கும். அவங்களுடைய வாழ்வாதாரம் மற்றதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். குறிப்பாக அச்சிரப்பாக்கம் போன்ற பகுதியிலே, செங்கல்பட்டு போன்ற பகுதியிலே இருளர் மக்கள் மத்தியிலே கடந்த 5 ஆண்டுகளாக பணி செய்து வருகின்றேன். அநேக இருளர் பிள்ளைகளை வளர்த்து அவர்களுக்கு இந்த டீச்சர் ட்ரைனிங் அல்லது டெய்லரிங், நர்சிங் இப்பேற்பட்ட ஒரு துறையிலே அவர்களை உயர்த்தி கொண்டு இருக்கின்றோம். விக்கிரவாண்டி, விழுப்புரம் அந்த ஏரியாவிலே ஒரு மருத்துவமனை, கல்வி பணி, இதையெல்லாம் நான் கடந்த 30 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டு வருகின்றேன். இப்போ நீங்க பக்கத்துல இந்தியன் ஃபேமிலிஸ் கொஞ்சம் தூரமா இருப்பாங்க. நம்ம இந்தியன் ஃபாதர்ஸ், தமிழ் ஃபாதர்ஸ் எல்லாம் லாஸ் ஏஞ்சலஸ் என்ற இடத்துல இருக்குதா கேள்விப்பட்டேன். இப்போ அவங்கெல்லாம் பார்ப்பாங்க, நீங்க அவங்க போய் பார்ப்பீங்களா? எப்பயாவது பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இங்கே தமிழ் மக்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனா எல்லாம் பிஸி. அதே மாதிரி பக்கத்துல லாஸ் ஏஞ்சலஸ் என்னுடைய இடத்துல இருந்து 2 மணி நேரம் டிரைவ் பண்ணுவோம். ஒரு முக்கியமான விழாவுக்கு, ஒரு பர்த்டே அல்லது ஃபீஸ்ட் டேவுக்கு நம்ம தமிழ் மக்களோ அல்லது தமிழ் பிரீஸ்டுங்களோ இன்வைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் இருக்கிற சாண்டியாகோலையும் தமிழ் மக்கள், கேரளா மக்களாக இருக்கின்றார்கள். மாதத்தில் ஒரு முறை ரோசரி, ஜெபமாலை அல்லது ஒரு திருப்பலி இதற்கெல்லாம் அழைப்பார்கள். அங்கே போனால் ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்துட்டு இந்தியன் உணவை அருந்திவிட்டு மீண்டும் எங்களுடைய பணியை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். ரொம்ப நன்றி ஃபாதர். நீங்கள் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு தனிமை என்பது முக்கியமான கஷ்டம், அதே சமயத்தில் உணவு என்பது முக்கியமான ஒன்றாக இருக்குது. இருந்தாலும் அதையும் மீறி மற்றவங்களுக்கு இந்தியாவுக்கு உதவி செய்கிறதுக்காக தனிமை இருந்தாலும் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பல பேர் நாங்கள் சந்தோஷமாக வேறு வகையில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் அந்த பணத்தெல்லாம் சேவ் பண்ணி இந்தியாவுக்கு நிறைய உதவி செய்கிறீங்க. உங்களுடைய இப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஷியல் லைஃப், அதாவது ஒரு பிறருக்காக வாழுகின்ற ஒரு நல்ல வாழ்க்கை
மற்ற குருக்களுக்கு எடுத்துக்காட்டாக நினைக்கிறேன். அதில் இந்தியாவில் உங்கள் மனசு உடல் இங்கே, இந்தியாவில் மனசு இருக்கிற மாதிரி உங்களுடைய பணிகள் சிறக்க வேண்டும். நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி. வளர் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்முடைய மக்களோடு நம் கரம் கோப்போம். மக்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வருவோம். நன்றி.